ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி படத்தோடைய பேக் டு பேக் அப்டேட்ஸ். கூலி படத்தோடைய ஓஎஸ்டி, அதாவது ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னாக்கா இன்று ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது. சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சம்மந்தமாக. ஸோ எல்லாருமே அந்த சவுண்ட் ட்ராக் அந்த தீம்ஸ்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணி இருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய அந்த தீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கூலி படத்தில். ஸோ அந்த ஓஎஸ்டி வந்து இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகுதுங்க. அடுத்தது ரஜினி சாரோடைய அந்த யங் வெர்ஷன், அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வரக்கூடிய அந்த யங் வெர்ஷனுக்கான அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஸ்டில்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரஜினி சார், லோகேஷ் கனகராஜ் கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஏடிஸ்லாம் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர், ஒரு சின்னதாக ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரஜினி சார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே தான் இருக்கிறாரு படத்தில் வந்து இது வந்து இது ஒரிஜினலே கிடையாது, இது வந்து ரஜினி சார் வந்து டூப் போட்டாங்க அப்படின்லாம் ஹேட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். விஷயம் இல்லைனா டூப்பு போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல போட்டிருப்பாங்கன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஃபைட் ஒன்று பண்ண இருப்பாருங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி, ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு டூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரஜினி சார் உட்கார மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அந்த இடத்துல ரஜினி சார் காட்டுறது ரைட்டு, அதை நீங்கள் டூப்புன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம். ஆனால் ரஜினி சார் நடந்து வர்றதே டூப்பு தான், அது அவரே கிடையாது, அது வேறு யாரும் நடந்து வந்துட்டு ஏஐயில் ரஜினி சார் முகத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பச்சையாக போய் போடுவாங்க. இப்போ அதற்கான அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஸ்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ ரஜினி சார் தான் நடிச்சிருக்காரு. இதைத்தான் லோகேஷ் கனகராஜ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டா கோயம்புத்தூரில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில். ரஜினி சார் நடிச்சிருப்பார், வீடியோவாக ரஜினி சார் வந்திருப்பார், ஆனால் அவரோட வாய்ஸ் வந்து ஏஐ தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ வீடியோ ரஜினி சார் தான் அதில் நடிச்சிருக்காரு. ஸோ அப்பியர் ஆனது வந்து ரஜினி சார் தான், அதில் டூப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரியுது இந்த போஸ்டர்லேருந்து. அடுத்தது இந்த படத்தோடைய கலெக்ஷன்ஸ் வரும். நார்த் அமெரிக்காலேருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட் இருந்தது $6.95 மில்லியன் மேலே இந்த படம் வந்து வசூலில் குவிச்சிருக்குங்க. ஸோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் யாரும் தொடாத ஒரு உச்சத்தை இந்த படம் தொட்டிருக்கு. ஸோ $7 மில்லியன் தொட்டுருமா இந்த